ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல கேம்பஸ் இன்டர்வியூல எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை பத்தி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அது என்ன அனுபவம் கேட்டீங்க அப்படின்னா, நான் 2021ல ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். ஸோ நம்ம தமிழ் மீடியத்துல இருந்து போயிருக்கிறதுனால அப்ப எனக்கு எதுவும் தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஜாலியா ஓட்டி விட்டேன். ஸோ செகண்ட் இயர் போகும்போது தெரியுது. ஸோ காலேஜ் இந்த மாதிரி, டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி தெரிய வருது. ஸோ அப்போ ஒரு ஸ்டாஃப் சொன்னாங்க, சீனியர்ட்ட போயிட்டு சஜஷன் கேளுங்கடா. கேம்பஸ் இன்டர்வியூக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னா, நான் போயிட்டு ஒரு சீனியர்ட்ட கேட்டேன். ப்ரோ இந்த மாதிரி நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஃபைனல் இயர் கேம்பஸ் இன்டர்வியூல நான் போகும்போது நான் என்னென்ன ப்ரோ தெரிஞ்சுட்டு போகணும்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி வெப்சைட் பண்ண கத்துக்கோ, பைத்தான்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ண கத்துக்கோ. ஸோ இதெல்லாம் ரெஸ்யூம்ல போட்ட அப்படின்னா கேம்பஸ் இன்டர்வியூ போகும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், செகண்ட் இயர்ல இருந்து அப் டு செவன்த் செமஸ்டர், அதாவது ஃபைனல் இயர்ல செவன்த் செமஸ்டர் வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வெப்சைட் பண்ண கத்துக்கிட்டேன், பைத்தான்ல ப்ராஜெக்ட் பண்ண கத்துக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் ரெஸ்யூம்ல போட்டேன். பட் எயித்து செமஸ்டர் பிளேஸ்மெண்ட்னு போகும்போது 90% கம்பெனிஸ் ரவுண்ட்ஸ் வச்சு தான் நம்மள பிளேஸ்மெண்ட்ல எடுக்கிறாங்க, அதாவது வேலைக்கே எடுக்கிறாங்க. ஸோ என்ன ரவுண்ட்ஸ்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆப்டிடியூட், ஜிடி, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ஹெச்ஆர் ரவுண்ட். ஆப்டிடியூட் அப்படின்னா மேக்ஸ், நமக்கு சுத்தமாக மேக்ஸ் வராது. ஜிடி ரவுண்ட் அப்படின்னா குரூப் டிஸ்கஷன், அதாவது ஒரு டாபிக்கை கொடுத்து 15 மினிட்ஸ் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங். ஸோ நமக்கு ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் தான் தெரியுமே தவிர்த்து ப்ராப்ளம் சால்விங் பண்ற அளவுக்கு நமக்கு தெரியாது. ஸோ ஃபைனல் ரவுண்ட் வந்து ஹெச்ஆர் ரவுண்டு. இந்த 3 ரவுண்டை நீங்க கிளியர் பண்ணா மட்டும்தான் ஹெச்ஆர் ரவுண்டுக்கு போக முடியும். அப்பதான் உங்களோட ரெஸ்யூம் ஹெச்ஆர் கைக்கே போகும். அப்பதான் வந்து இந்த பையன்கிட்ட என்னென்ன தெரியும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ நான் 3 ரவுண்டு கிளியர் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, ஹெச்ஆர் ரவுண்டு போறேன். அப்பதான் வந்து எனக்கு வெப்சைட் பண்ண தெரியுமா, ப்ராஜெக்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த பையன் ஓகே அப்படின்னு சொல்லி வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ரவுண்ட்ஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணாதான் நம்மளால கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆக முடியும். பட் எனக்கு வெப்சைட் பண்ண தெரியும், ப்ராஜெக்ட் பண்ண தெரியும். பட் எனக்கு ஆப்டிடியூட் வராது, ப்ராப்ளம் சால்விங் வராது, ஜிடி வராது, ஹெச்ஆரும் வராது. ஸோ இதெல்லாம் தெரியாம நான் எப்படி செலக்ட் ஆகுறது? ஸோ ஒரு கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளாலேயும் கரெக்டா பண்ணியிருக்க முடியும். பட் நமக்கு கைடன்ஸ் வந்து தப்பானதுனால நம்ம வந்து வெப்சைட் பண்றோம்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு கைடன்ஸா இருக்கட்டும், வர ஜூனியர்ஸ்க்கு ஒரு கைடன்ஸா இருக்கட்டும் அப்படின்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ நீங்க அப் டு தேர்ட் இயர் வரைக்கும் படிச்சீங்க அப்படின்னா, ஃபைனல் இயர் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்க தேர்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா, வெப்சைட் பண்றத ஃபுல்லா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ப்ராஜெக்ட் பண்றதுல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரவுண்டை கிளியர் பண்றதுக்கு ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு மேக்ஸ். ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. ரெண்டாவது ப்ராப்ளம் சால்விங். ஸோ ப்ராப்ளம் சால்விங் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. மூணாவது ஜிடி ரவுண்ட். ஸோ கம்யூனிகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ லாஸ்ட் ஒன் ஹெச்ஆர், அது நம்ம ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 டாபிக் மட்டும் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ வெப்சைட் பண்றதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ப்ராஜெக்ட் பண்ண டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஒரு கைடன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ எனக்கு யாரும் கைடன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறத கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸை மறக்காம பார்க்க முடியும். பாய்.